Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ ரீசன்ட் டைம்ல Binance பேன் பண்ணிருந்தாங்க. அதாவது URL பேன் பண்ணிருந்தாங்க. and ஒரு சிலருக்கு வொர்க் ஆகுது பட் நிறைய பேருக்கு வொர்க் ஆகல அப்படிங்கறத சொல்லிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த Binance போனதுக்கு அப்புறம் கிரிப்டோ மூலமா ஒரு புரோக்கர்ல எப்படி டெபாசிட் பண்றது, ஃபண்டிங் அக்கவுண்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்றது, அதே மாதிரி ஃபண்டிங் அக்கவுண்ட்ல இருந்து வர்ற அமௌண்ட்டை எப்படி ரிசீவ் பண்ணி நம்மளோட பேங்க்ல எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. and அதுக்கு தான் நம்ம ரீசன்ட்டா காயின் டிசிஎஸ் மூலமா நம்ம அண்ட் வித்ட்ராவல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்திருந்தோம். ஓகேங்களா? பட் அதுல என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஃபண்டிங் அக்கவுண்ட பர்ச்சேஸ் பண்றதோ இல்ல அப்படின்னா நீங்க ஒரு புரோக்கருக்கு டெபாசிட் பண்றதோ பண்ண முடியாது. அதாவது காயின் டிசிஎஸ்ல உங்களுக்கு கிரிப்டோ வித்ட்ராவல், ஓகேங்களா, ஐஎன்ஆர் வித்ட்ராவல் நீங்க எடுத்துக்கலாம், பட் கிரிப்டோ வித்ட்ராவல் பண்ண முடியாது. அதாவது ஒரு காயின் டிசிஎஸ் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு யூசருக்கு அது காயின் டிசிஎஸ் யூசராகவும் இருக்கலாம், இல்லைன்னா வேற எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச்னாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம கிரிப்டோ டு கிரிப்டோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பாத்தீங்களா, இந்த டிரான்சாக்ஷன் அங்க அவங்க டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீங்க கிரிப்டோ மூலமா வித்ட்ராவல் பண்ண முடியாது, ஆனா டெபாசிட் மட்டும் பண்ணிக்கலாம். டெபாசிட் பண்ணிக்கலாம் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு ஃபண்டிங் அக்கவுண்ட்ல இருந்து USDT வருது அப்படின்னா அந்த USDT நீங்க காயின் டிசிஎஸ்ல வாங்கி அங்க இருந்து உங்களால பேங்க்குக்கு எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க ஃபண்டிங் அக்கவுண்ட் மூலமா வித்ட்ராவல் எடுக்கும்போது ப்ராசஸ் பண்ணிக்கலாம், ஆனா உங்களால ஃபண்டிங் அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்றது கிரிப்டோ மூலமா பண்ண முடியாது. சோ இந்த ப்ராப்ளத்துக்குலாம் கண்டிப்பா சொல்யூஷன் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. நீங்க அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்றதும் கிரிப்டோ மூலமா பண்ண முடியும். சோ அதே மாதிரி நீங்க பே அவுட் எடுக்கும்போது கிரிப்டோ மூலமா சேஃபர் சைடுல எடுக்கிறது. இப்போ காயின் டிசிஎஸ் மூலமா நீங்க பே அவுட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு நீங்க எடுக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ரொம்ப பெரிய அமௌண்டா எடுக்கும்போது ஒரு சில ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம். சோ அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா உங்களுக்கு சொல்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபண்டிங் அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல டெபாசிட் வித்ட்ராவல் பண்றது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரிப்டோல டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அண்ட் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுங்கிறது இப்போ நம்மளோட Binance இருக்குது அண்ட் Forex இருக்குது, காயின் டிசிஎஸ் இருக்குது, ஜியோடெஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் மார்க்கெட்ல இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த Binance பேன் பண்றது இந்தியால ரெகுலேஷன் பண்ணல. சோ அதனால இந்தியால மட்டும் அவங்க பேன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரெகுலேஷன் பண்ணாத எக்ஸ்சேஞ்சஸ் பேன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ரெகுலேஷன் பண்ணதுன்னா Forex எடுத்துக்கலாம், காயின் டிசிஎஸ் எடுத்துக்கலாம், ஜியோடெஸ் எடுத்துக்கலாம், இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மெயினான சில கம்பெனிஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், அதாவது வாலெட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் வாலெட்னு ஒன்று இருக்குது, சேஃப் பால்னு ஒன்று இருக்குது, மெட்டாமாஸ்க்னு ஒன்று இருக்குது, அண்ட் காயின் பேஸ்லயே டீசென்ட்ரலைஸ்டு வாலெட்டும் இருக்குது, சென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ புரோக்கர்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இதை ரெண்டா பிரிக்கலாம். இப்போ இதுல சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், அதாவது Binance, காயின் டிசிஎஸ், Forex, இதுலலாம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா KYC வெரிஃபிகேஷன் தேவை. ஓகேங்களா? அதாவது உங்களோட ப்ரூஃப் வச்சு நீங்க ஒரு அக்கவுண்ட் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே டீசென்ட்ரலைஸ்டு வாலெட்ங்கிறது நீங்க ஒரு மொபைல்ல எத்தனை வாலெட்னாலும் கிரியேட் பண்ணி எவ்வளவு டிரான்சாக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். சோ அது நம்மளுக்கு KYC வெரிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்ல. அதுல பண்ற டிரான்சாக்ஷன் யாருக்குமே தெரியாது உங்களை தவிர. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வாலெட்டும் நம்மளுக்கு இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வாலெட் மூலமா தான் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்ண போறோம். ஆனா இந்த வாலெட்ல இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த வாலெட்ல இருந்து நீங்க டைரக்டா டெபாசிட் வித்ட்ராவல் பண்ண முடியாது. இந்த சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், அதாவது Forex, காயின் டிசிஎஸ், ஜியோடெஸ், இது மூலமா தான் நீங்க டெபாசிட் வித்ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐஎன்ஆர் டெபாசிட் வித்ட்ராவல் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், அதாவது இந்தியன் ரெகுலேஷன்ல இருக்கிற Forex, காயின் டிசிஎஸ் அண்ட் ஜியோடெஸ், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பா தேவை. இது கூட நம்ம இந்த வாலெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபண்டிங் அக்கவுண்ட் வாங்குறது அண்ட் புரோக்கர்ல டெபாசிட் வித்ட்ராவல் பண்றத பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றதுக்கான ப்ரொசீஜரை நம்ம பேசலாம். ஓகேங்களா? டெபாசிட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது. ஓகேங்களா? அதாவது டெபாசிட் அப்படிங்கிறது இங்க ஃபண்டிங் அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்றதும் அந்த கேட்டகரியில தான் வரும். அதே மாதிரி ஒரு புரோக்கர் ஆக்டாஎஃப்எக்ஸ் எக்ஸ்னஸ்ல நீங்க டெபாசிட் பண்றதும் இந்த கேட்டகரியில தான் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த டெபாசிட்டை
வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் ஜியோடெஸ், வசிரஸ், காயின் டிசிஎஸ் இந்த மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து ஜியோடெஸ்ல ட்ரான் அதுக்கப்புறம் டாஜ் காயின் மூலமா நீங்க டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் வந்து கிரிப்டோ டு கிரிப்டோ வந்து அனுப்ப முடியுது. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நம்ம வந்து டெபாசிட் வித்ட்ராவல் இந்த ட்ரானையும் டாஜ் காயினையும் வச்சு நம்மளால பண்ண முடியும். ஸோ நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்டா எஃப்எக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆக்டா எஃப்எக்ஸ்ல டாஜ் காயின் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜியோடெஸ்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல நீங்க ஐஎன்ஆரா உள்ள கொண்டு வந்து அதை வந்து நீங்க டாஜ் காயினா பர்ச்சேஸ் பண்ணி அந்த டாஜ் காயினை வந்து ஆக்டா எஃப்எக்ஸ்க்கு நீங்க அனுப்பி நீங்க வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இது வந்து ஆக்டா எஃப்எக்ஸ்க்கு ஓகே. இது நீங்க எக்ஸ்னஸ் பண்றீங்கன்னா அங்க வந்து யூஎஸ்டிடி மூலமா தான் நீங்க வந்து டெபாசிட் வித்ட்ராவல் பண்ண முடியும். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஜியோடெஸ்ல நீங்க டெபாசிட் பண்ணி அங்க இருந்து நீங்க வாலெட், அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க் அண்ட் அதுக்கப்புறம் சேஃப் பால், இந்த மாதிரி நிறைய வாலெட் இருக்குது. இதுல ஏதாவது ஒரு வாலெட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாலெட்டுக்கு நீங்க அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டு அந்த வாலெட்ல இருந்து நீங்க வந்து உங்களோட புரோக்கருக்கு டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு அப்ளிகேஷன் மெயினா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து ஜியோடெஸ், இன்னொன்னு வந்து நம்மளுக்கு வந்து வாலெட்ல எந்த வாலெட்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்க வந்து அதிகமா யூஸ் பண்றது சேஃப் பால் அப்படிங்கிற ஒரு வாலெட்டும் ட்ரஸ்ட் வாலெட்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இந்த ட்ரஸ்ட் வாலெட்ங்கிறது வந்து பினான்ஸ் வந்து அந்த ட்ரஸ்ட் வாலெட் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து பினான்ஸோட ஒரு கம்பெனி தான். ஓகேங்களா. ஓகே ஃபைன். இப்போ இது வந்து நீங்க புரோக்கருக்கு டெபாசிட் பண்றதுக்கு நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஃபண்டிங் அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு இதுல எப்படி பண்ணணும் அப்படின்னா இது உங்களோட ஜியோடெஸ்ல இருந்து டைரக்டா பண்ண முடியும். பட் ஒரு சில ஃபண்டிங் அக்கவுண்ட்ல மட்டும்தான். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபண்டட் நெஸ்ட், ஃபண்டட் பிப்பு இவங்க கிட்டலாம் ட்ரான் மூலமா நீங்க டைரக்டா அதோட அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்போ நீங்க ஃபண்டட் நெஸ்ட் அண்ட் ஃபண்டட் பிப்ல அக்கவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு அப்ளிகேஷன் தேவையில்லை, ஒரு அப்ளிகேஷனே போதும். அது வந்து ஜியோடெஸ் மட்டுமே போதும். ஏன்னா ஜியோடெஸ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரானும் இருக்குது, டாஜ் காயினும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு காயினையும் வச்சு நீங்க வந்து ஃபண்டிங் அக்கவுண்ட் அண்ட் ஃபண்டட் நெஸ்ட்லையும் அண்ட் ஃபண்டிங் பீப்பிளையும் உங்களால் வாங்க முடியும். அப்போ இதை வாங்குறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க உங்களோட ஜியோடெஸ்ல ஐஎன்ஆரை டெபாசிட் பண்ணணும். அந்த ஐஎன்ஆரை ட்ரானா ஃபர்ஸ்ட் மாற்றணும். ஸோ ட்ரானா நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ட்ரானை வச்சு நீங்க இந்த அக்கவுண்ட், அதாவது ஃபண்டட் நெஸ்ட் அண்ட் ஃபண்டிங் பீப்பிள டைரக்டா நீங்க அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுல கிரிப்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து கரன்சி செலக்ட் பண்ணும்போது யூஎஸ்டிடி செலக்ட் பண்ணாம ட்ரான்னு ஒரு தனியா ஒரு கரன்சி இருக்கும். அந்த கரன்சியை செலக்ட் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு நீங்க அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி இந்த ரெண்டு கம்பெனில பண்றீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கம்பெனி இருக்குது, ஃபண்டட் ட்ரேடர்ங்கிற கம்பெனி இருக்குது. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க கிட்டலாம் வந்து ட்ரான் வந்து கிடையாது, யூஎஸ்டிடி மூலமா தான் பண்ணி ஆகணும். அப்போ இந்த கேஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க ஜியோடெஸ்க்கு அமௌண்ட்டை கொண்டு வந்து ட்ரானா மாத்தி இல்லைன்னா டாஜ் காயினா மாத்தி, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு காயினா நீங்க மாத்திருங்க. ஃபர்ஸ்ட் மாத்திட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு இந்த ட்ரானை வந்து நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. சோ ட்ரஸ்ட் வாலெட்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ட்ரானை வந்து யூஎஸ்டிடியா நம்ம சேஞ்ச் பண்ணி அந்த யூஎஸ்டிடியை வச்சு நம்ம ஃபண்டட் ட்ரேடர் இந்த மாதிரி ட்ரான் இல்லாத ஃபண்டிங் கம்பெனில நம்மளால அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அண்ட் நல்லா தெரியும் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இதுக்காக தான் நாங்க வந்து அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் வந்து எங்க சைட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அதாவது ஃபண்டிங் அக்கவுண்ட்டுக்கு எங்க சைட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். அண்ட் இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட அக்கவுண்ட் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு நீங்க வந்து ஒரு ஃபீ வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த டெபாசிட்டோட கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கும். டெபாசிட் அதாவது நீங்க அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டு, ஆக்டாஃபெக்ஸ் எக்ஸ்னஸ்க்கு நீங்க டெபாசிட் பண்றதா இருக்கட்டு, ஜியோடெஸ்க்கு அமௌண்ட்டை கொண்டு வந்து ட்ரானா மாத்தி அதுக்கப்புறம் நீங்க டைரக்டாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரான் இருந்துச்சுன்னா, ட்ரான் இல்ல அப்படின்னா வாலெட்டுக்கு அமௌண்ட்டை மாத்தி நீங்க வாலெட் மூலமா நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ இதுதான் வந்து நமக்கு வந்து டெபாசிட்டோட process. இப்போ வித்ட்ராவலுக்கு வரலாம். சோ வித்ட்ராவல் அதாவது நீங்க ஃபண்டிங் அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கிற அமௌண்ட்டை வந்து எப்படி வித்ட்ராவல் பண்ணணும், அதே மாதிரி புரோக்கர்ல இருந்து எடுக்கிற அமௌண்ட்டை வந்து எப்படி வித்ட்ராவல் பண்ணணும். இப்போ வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க டைரக்டா வாலெட்டுக்கு தான் எடுக்கணும்ங்கற அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்ன ஜியோடெஸ், வசிரெக்ஸ், காயின் டிசிஎஸ் இதுல எல்லாத்துலயுமே நீங்க டைரக்டா அமௌண்ட்டை வந்து உள்ள கொண்டு வரலாம். ஓகேங்களா. அதாவது உங்களோட ஃபண்டிங் அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து கொண்டு வர்றதுக்கும் உங்களோட புரோக்கர்ல இருந்து அமௌண்ட்டை கொண்டு வர்றதுக்கும் நான் சொல்றேன். ஓகேங்களா. அதுக்கு பேர் வந்து அங்க வந்து வித்ட்ராவல்னு சொல்லுவோம். பட் நம்ம வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து நம்ம டெபாசிட்னு சொல்லுவோம். இப்போ டெபாசிட் வந்து எல்லா புரோக்கர்ஸ்லயுமே எல்லா கிரிப்டோ புரோக்கர்ஸ்லயுமே எனபிள்ல தான் இருக்குது. ஸோ நீங்க டெபாசிட் வந்து ஈஸியா பண்ணலாம். யூஎஸ்டிடியை வச்சே உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா. பட் இதுவுமே ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு மேல போகும்போது இந்த டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்திருக்குது அப்படிங்கிற
அப்படிங்கிறதுலாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிய தான் செய்யும். ஸோ அதனால இதை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க வாலெட் மூலமாகவும் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வாலெட் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இப்போதைக்கு இல்லை. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இது இருக்கிறதுனால இந்த ப்ராசஸிங் மூலமா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு அப்ளிகேஷன், ஒன்னு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆன ஜியோடெஸ் நம்மளுக்கு தேவை, அண்ட் இன்னொன்னு டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் ஆன ட்ரஸ்ட் வாலெட், சேஃப் பால் அண்ட் மெட்டாமாஸ்க், இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட்டும் தேவை. ஸோ வாலெட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அது ட்ரஸ்ட் வாலெட்டாகவும் இருக்கலாம், இல்லை சேஃப் பாலாகவும் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வாலெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சொன்ன இந்த வாலெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த வாலெட்டுக்கு வந்து எந்த ஒரு கேஒய்சியும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? உங்களோட பேன் கார்டோ உங்களோட ஆதார் கார்டோ எந்த ஒரு ப்ரூஃப்மே நீங்கள் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த அக்கௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட் தான் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்னா, இங்க வந்து லாகின் மெத்தடே டிஃபரெண்டா இருக்கும். நீங்க வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வச்சுலாம் நீங்க லாகின் பண்ண மாட்டீங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில வேட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வேட்ஸ் மூலமா தான் நீங்க வந்து அதை வந்து லாகின் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேனு அண்ட் லைட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 12 வேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமா தான் நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல்ல இருந்து அது டெலீட் ஆயிடுச்சு, அந்த அப்ளிகேஷன் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து நீங்க வந்து லாகின் பண்ணும்போது சேம் அந்த 12 வேட்ஸை ஒன் பை ஒன்னா நீங்க கரெக்டா அதுல கொடுத்திருக்கிற ஆர்டர் படி நீங்க வந்து போட்டீங்கன்னா தான் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகும். இது வந்து நீங்க வாலெட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஆர்டரா உங்களோட நோட்ஸ்லையும் எழுதி வச்சுக்கோங்க. எங்கேயாவது நீங்க சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வாலெட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால ரெக்கவரே பண்ண முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிரிப்டோ மூலமா எப்படி டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்றது அப்படிங்கிறது ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம். இன்னும் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கான வீடியோஸும் எங்களால் ரெடி பண்ண முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.